மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரான் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் நடைபெற்ற முக்கிய சிச்சுவேஷன் ரூம் கூட்டம் எந்த முடிவை எட்டியது என்பது குறித்து இன்னும் மர்மம் நீடிக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிப்படுத்தப்பட்டதாக வெளியான தகவல்களை ஈரான் மறுத்துள்ள நிலையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை புதிய எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. அதேவேளை மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் உயர் விழிப்பு நிலையில் தொடர்கின்றன. மறுபுறம் லெபனான் எல்லையில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் விரிவடைந்து வரும் நிலையில் மேற்கு கரையிலும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான சோதனைகள் மற்றும் அழுத்தங்கள் தொடர்கின்றன. ஈரான் மீதான சிச்சுவேஷன் ரூம் கூட்டம் முடிவடைந்த சில மணி நேரங்களுக்கு பிறகும் முடிவு குறித்து வெள்ளை மாளிகை மௌனம் காக்கிறது. இதேவேளை ஈரான் தொடர்பாக தனது தேசிய பாதுகாப்பு குழுவுடன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய சிச்சுவேஷன் ரூம் கூட்டத்தை முடித்து சில மணி நேரங்கள் ஆன பிறகும் அவர் என்ன முடிவுக்கு வந்தார் என்பதையோ அல்லது ஏதேனும் முடிவுக்கு வந்தாரா என்பதையோ வெள்ளை மாளிகை குறிப்பிடவில்லை. சிச்சுவேஷன் ரூம் கூட்டம் முடிவடைந்தது. இது சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. அமெரிக்காவிற்கு நன்மை பயக்கும் மற்றும் தனது சிவப்பு கோடுகளை திருப்திப்படுத்தும் ஒரு ஒப்பந்தத்தை மட்டுமே ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொள்வார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்று ஒரு அறிக்கையில் வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறினார். இன்று ட்ரம்ப் முதலில் இந்த கூட்டத்தை அறிவித்த போது அதன் நோக்கம் ஒரு இறுதி முடிவை எடுப்பது என்று கூறினார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான ஒப்பந்தத்தில் ஈரான் ஒப்புக்கொள்ளும் என்று அவர் எதிர்பார்த்த பல நிபந்தனைகளை முன்வைத்தார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான ஒப்பந்தத்தில் ஈரான் ஒப்புக்கொள்ளும் என்று அவர் எதிர்பார்த்த பல நிபந்தனைகளையும் முன்வைத்தார். இதேவேளை அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிப்படுத்தப்பட்டது என்பதை ஈரான் மறுக்கிறது. அமெரிக்காவுடன் எந்த ஒப்பந்தமும் இன்னும் இறுதிப்படுத்தப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி உறுதிப்படுத்தியுள்ளார். அணுசக்தி பிரச்சினை போன்ற பிற விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நேரத்தில் நாங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்துகிறோம். அணுசக்தி திட்டத்தின் விவரங்களை பற்றி விவாதிக்கவில்லை என்பதை நான் வலியுறுத்துகிறேன் என்று அவர் மேலும் கூறியிருந்தார். இது இப்படி இருக்க ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதா என்பது குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் எந்த அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் சனிக்கிழமையன்று ஒரு சர்வதேச மன்றத்தில் தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு ஒப்பந்தமும் ஒரு நல்ல ஒப்பந்தமாகவே இருக்கும் என்று கூறினார். சிங்கப்பூரில் உள்ள சாங்க்ரில்லா டயலாக் மாநாட்டில் உரையாற்றிய பின்னர் நடந்த கேள்வி பதில் அமர்வில் ஹெக்ஸத் பேசுகையில் ஈரானுடனான எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் அது அணு ஆயுதத்தை பெறாது என்பதை உறுதி செய்வதில் ட்ரம்ப் பொறுமையாக இருக்கிறார் என்றார். இன்று காலை அதிபர் ட்ரம்புடன் பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அமெரிக்கா இந்த வகையான வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியை மேற்கொள்ளும் போது எந்த ஒரு ஒப்பந்தமும் ஒரு நல்லதாகவும் ஒரு சிறந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்வதில் அவர் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார் என்பதை மீண்டும் வலியுறுத்தும்படி அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் அதை அடைவதில் அவர் பொறுமையாக இருக்கிறார் என்பதை ஹெக்ஸத் கூறியிருந்தார். ஈரான் அணு ஆயுதத்தை பெறாது என்பதை உறுதி செய்யும் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை செய்ய விரும்பவில்லை என்றால் ஈரான் அமெரிக்க இராணுவத்துடன் சமாளித்துக் கொள்ளலாம் என்று ஹெக்ஸத் கூறினார். எந்த ஒரு ஒப்பந்தமும் ஒரு நல்ல ஒப்பந்தமாகவே இருக்கும் என்ற தனது கருத்து குறித்து பின்னர் ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு ஹெக்ஸத் பதிலளித்தார். நேர்மையற்ற பத்திரிகையாளர்களிடமிருந்து வரும் நேர்மையற்ற கேள்விகளை நான் விரும்புகின்றேன். அது ஒரு நல்ல ஒப்பந்தமாக இருக்கும் என்றுதான் நான் கூறினேன். அமெரிக்க பாதுகாப்பு தலைவர் அவ்வாறு உத்தரவிடப்பட்டால் போரை மீண்டும் தொடங்குவதற்கு அமெரிக்க படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அந்த பணியை செய்து முடிக்க ஆயுத கையிருப்பு போதுமானதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது இப்படி இருக்க மத்திய கிழக்கில் படைகள் தொடர்ந்து நிலை கொண்டு விழிப்புடன் உள்ளன என அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஈரான் மீதான போருக்கு பொறுப்பான அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அமெரிக்க படைகள் தொடர்ந்து நிலை கொண்டு விழிப்புடன் உள்ளன என்று கூறியுள்ளது. மத்திய கிழக்கு உட்பட பல பிராந்தியங்களில் அமெரிக்க இராணுவத்தை மேற்பார்வையிடும் இந்த கட்டளை பிரிவு எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவில் மத்திய கிழக்கின் மீது ரோந்து பணியின் போது பறந்து கொண்டிருந்த ஒரு F-16 போர் விமானத்தின் புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளது. இதேவேளை சுமார் $1 பில்லியன் மதிப்புள்ள ஈரானிய கிரிப்டோ கரன்சியை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ளதாக அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் ஃபெசன் தெரிவித்திருக்கின்றார். 2026 ரீகன் தேசிய பொருளாதார மன்றத்தில் நடைபெற்ற ஒரு குழு விவாதத்தின் போது வெள்ளிக்கிழமை அன்று பேசிய பெசன்ட், நாங்கள் சுமார் $1 பில்லியன் மதிப்புள்ள கிரிப்டோவை பறிமுதல் செய்துள்ளோம் என்று நான் நம்புகின்றேன். அவர்களின் வாலெட்டுகளை நேரடியாக பறித்துவிட்டோம் என்றார். பெசன்ட் மேலும் கூறுகையில், அவர்களில் சிலர் இப்போது தங்கள் வாலெட்டில் டைப் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் தங்கள் வாலெட் பறிக்கப்பட்டு விட்டது என்பதை அவர்கள் உணராமல் இருக்கலாம் என்றும் கூறியிருந்தார்.
இது இப்படி இருக்க வான்வழி தாக்குதல் இடைமறிக்கப்பட்டதாகவும் ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் ஏவுதளம் அளிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. அண்டை நாடான லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு நுழைந்த ஒரு ஏவுதலை இடைமறித்ததாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியுள்ளது. ஆனால் அது ராக்கெட் அல்லது ட்ரோனா என்பது குறித்த விவரங்களை வழங்கவில்லை. முன்னதாக இஸ்ரேலிய வடக்கு பகுதிகளில் பல இடங்களில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதைத் தொடர்ந்து நடந்த இந்த தாக்குதலால் ஏதேனும் சேதம் அல்லது உயிரிழப்புகள் ஏற்பட்டதா என்பதையும் இராணுவம் கூறவில்லை. ஒரு தனி அறிக்கையில் நாட்டின் வடக்கு பகுதியை நோக்கி ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதைத் தொடர்ந்து இரவோடிரவாக ஹிஸ்புல்லாவின் ஏவுதளம் ஒன்றை தங்கள் படைகள் அழித்ததாக இராணுவம் கூறியுள்ளது. இதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்று லெபனான் எல்லைக்கு திடீர் பயணம் மேற்கொண்டார். லிட்டானி ஆற்றின் வடக்கிலும் நவாத்தியா நகரின் தெற்கிலும் இஸ்ரேலிய படைகள் எல்லை கடந்துள்ளதை அவர் உறுதிப்படுத்தினார். கடந்த ஒரு வாரமாக கிழக்கு லெபனானின் அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள், ஆளில்லா விமான தாக்குதல்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்களின் ஆதரவுடன் இஸ்ரேலிய படைகள் நவாத்தியா நகரின் தெற்கே உள்ள உயரமான நிலப்பரப்பை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. நாட்டின் தெற்கில் நிறுவப்பட்டுள்ள மஞ்சள் பாதுகாப்பு மண்டலத்தையும் தாண்டி இஸ்ரேலிய படைகள் இத்தகைய விரிவான இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வது இங்குள்ள மக்களுக்கு மிகுந்த விரக்தியை அளித்துள்ளது. இரு தரப்பினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதுகாப்பு சூழலை எவ்வாறு அமைப்பது என்பது குறித்து லெபனான் மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கங்களுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் இந்த நிலை நீடிக்கிறது. இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதால் அது எவ்வாறு அடையப்படும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. லெபனான் எல்லைக்கு பெஞ்சமின் நெதன்யாகு மேற்கொண்ட பயணத்தின் போது வெளியிட்ட அறிவிப்பானது பெய்ரூட் மற்றும் தெற்கு பெக்கா பகுதிகள் மீதான தொடர் தாக்குதல்களை உள்ளடக்கி இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் கணிசமாக விரிவடைய போகின்றன என்பதை குறிப்பிட்டது. இதேவேளை கிழக்கு கலந்தியாவில் வசித்து வந்த ரஃபத் ஜவுதத் அவதல்லா என்ற பாலஸ்தீனியர் பல தசாப்தங்களாக வாழ்ந்த தனது வீட்டை தானே இடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியுள்ளார். சட்டபூர்வமான அனைத்து வழிகளும் முடிவடைத்த நிலையில் ஈத் அல் அதா பண்டிகை காலத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகள் வழங்கிய 3 நாள் இறுதி அறிவிப்பை தொடர்ந்து மிகப்பெரிய அபராதங்களை தவிர்க்க அவர் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பெத்லஹேமின் தெற்கே அமைந்துள்ள அகதி முகாமிற்குள் நுழைந்த இஸ்ரேலிய படைகள் கண்ணீர் புகை குண்டுகளையும் ஒளிக்குண்டுகளையும் வீசியுள்ளன. எனினும் அப்பகுதியில் வீட்டு சோதனைகளோ அல்லது கைதுகளோ இடம்பெறவில்லை என்று தகவல்கள் கூறுகின்றன. அதேபோல் நப்லஸின் கிழக்கு பகுதியில் உள்ள மற்றொரு முகாமிற்குள் நுழைந்த இராணுவ படையினர் துப்பாக்கிச்சூடும் கண்ணீர் புகை குண்டுகளும் பயன்படுத்தியுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை. ஜெனினின் மேற்கே உள்ள ஒரு நகரில் ஒரு வீட்டை இஸ்ரேலிய படைகள் சுற்றி வளைத்ததுடன் கூடுதல் இராணுவ பிரிவுகளையும் அப்பகுதிக்குள் அனுப்பியுள்ளன. மேலும் நகரின் மேலுளவு ட்ரோன்கள் பறக்கவிடப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெத்லஹேம் அருகே உள்ள அல் காதர் பகுதியில் தாரைசா பகுதியில் அமைந்திருந்த ஒரு வணிக நிலையையும் படைகள் சோதனையிட்டன. அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பல பிளாஸ்டிக் பொம்மை துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டன. கடையுரிமையாளரின் கைபேசியும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்கிலியாவின் கிழக்கே உள்ள ஜித் கிராமத்திற்கு அருகிலுள்ள இராணுவ சோதனை சாவடியில் முகமது அர்ராம் என்ற இளைஞர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னதாக அஸ்ஸீன் நகருக்குள் நுழைந்த இஸ்ரேலிய படைகள் வாகனங்களை சீரற்ற முறையில் நிறுத்தி விசாரணை நடத்தியதாகவும் ஆனால் எந்த கைதுகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கரையில் தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த நடவடிக்கைகள் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பதற்றத்தையும் மேலும் அதிகரித்துள்ளன. மொத்தத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பான இறுதி முடிவு இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கப்படாத நிலையில் இருதரப்பும் தங்களது நிலைப்பாடுகளில் உறுதியாக உள்ளன. அதேவேளை லெபனான் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதுடன் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை இன்னும் உறுதியற்ற சூழலில் காணப்படுகிறது. வரும் நாட்களில் ட்ரம்ப் நிர்வாகம் எடுக்கும் முடிவுகளும் ஈரானின் பதில்களும் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளும் உலக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணிகளாக அமையலாம். இது இப்படி இருக்க மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.